ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம அழகி இருக்காங்களே, நம்ம விஜய் பார்க்கலான்னு ரூமுக்கு வர அந்த டைம் பார்த்து அனாமிகா காட்டு கத்த அவங்க தெரியாமல் இதையோ போட்டு உடைக்க, குழந்தைன்னு பார்க்காம இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, தெய்வத்தை போய் எப்படி திட்டுறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சோகத்தில் வெளியே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நம்ம அனாமிகாவை பார்த்தோன்னே அம்மா பூச்சாண்டி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பயந்துட்டு வெளியே வந்துருச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம மகா இருக்காங்களே, அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்காக சூர்யா என்னென்ன வேலை பார்க்குறாரு. அம்மா, தாயே, மகமாயி, அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரின்னு கூப்பிட்றாரு. யாரப்பா இப்படி கும்பிட்றாருன்னு பார்த்தா மகாவை தான் கூப்பிட்றாரு. நம்ம நினச்சா சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காருங்க. இப்படி புலம்ப விட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மகாவோட கோவத்தை குறைங்கன்னு சொல்ல, அந்த டைம் பார்த்து மகா வந்து சிரிக்க, என்ன சிரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இல்லை முறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வர, அதுக்கப்புறம் குழந்தைய காணுன்னு தேட வீடே ஒரு ரணகலாம் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ராஜலட்சுமி இருக்காங்களே அவங்க ஒரு பக்கம் எப்படியாவது நம்ம சூர்யாவையும் மகாவையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்திக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்களா. அந்த டைம் பார்த்து அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, அதாவது ஹனிமூன் அனுப்பி வைக்க சொல்லி. இதுவும் நல்ல ஐடியாவின்னு இவங்க ஒரு பக்கம் யோசிக்க, நம்ம சகுனி சித்திரா வந்துட்டு நான் விடுவேனா, நான் விட மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாமிகாவுக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம அழகி இருக்காங்களே அவங்கள காணும்னு வீடு பூரா தேடினவங்க கடைசியில் ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கூப்பிட்டு ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க வந்து மிரட்டிக்கிட்டாங்க, என்னை திட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கி போட்டுருச்சு, குட்டி பிசாசு காட்டி கொடுத்துருச்சுன்னு ரியாக்ஷன் விடுறாங்க.